திடீர்னு இந்த பெண்களுக்கு பூரா அவங்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, பெண்களுக்கு சிக்கலாக இருக்குது, அதனால் வந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு வர்றதே வந்து ஒரு அயோக்கியத்தனம்ன்றேன். நீ நேரடியாக எங்கே இருக்கிற டான்ஸ் ஆடிக்கிட்டு தெரிஞ்சாலும் ஸ்ட்ரைட்டாக முதல்வர் போஸ்ட்டு தான். அங்கிட்டு எந்த போஸ்ட்டும் எதிர்பார்க்குறதில்ல. ஒரு எம்எல்ஏ ஆகும், எம்எல்ஏ ஆகிட்டு போகணும்னு தெரியல, நேராக ஸ்ட்ரைட்டாக அங்கே நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு ஏன் இந்த கருத்தை பதிவு பண்ணுறீங்க? எந்த காலத்தில் இல்லை, எந்த காலத்தில் இங்கே பெண்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு? பெண்களுக்கு தலைமுறையாக கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் செத்து போயிருவேன், இல்லை குடிகார குப்பனாக இருப்பேன், அப்போ இறந்து போயிருவேன். இறந்து போன பிறகு மறுமணம் செய்வதற்கு விட்டாங்களா? அவங்க விட்டாங்களாங்க? இந்த நாட்டில் சதின்னு ஒன்று வச்சு காலி பண்ணாங்க. நான் இருக்கா நான் இல்லையா? பெண்களை கேவலமாக நடத்துனாங்க. அவள் பிராமண பெண்ணாக இருந்தாலும் கூட ஒரு மூலையில் போய் அதை வந்து அந்த பெண்ணை வைப்பாங்க, இப்படி கணவனை இழந்து விட்டால். பெண்களுக்கான எந்த சுதந்திரமும் இல்லை. இதுக்கெல்லாம் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும்னு போராடினார். அதை அந்த காலத்தில் இருந்த நேரு தலைமையிலான ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ராஜினாமா பண்ணார்ல. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு நாட்டை அளவிட வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் அளவிட முடியும். ஒரு நாடு எவ்வளவுக்கு முன்னேறி இருக்குன்னு பார்க்கணும்னா அங்கே இருக்க பெண்களுடைய வளர்ச்சியை வச்சு பார்க்கணும்ன்றாரு. இப்போ எங்கள் கட்சியில் 5 முனைகள், 5 ஸ்டார், அந்த ஸ்டார் பார்த்துருக்கீங்களா, 5 முனை நட்சத்திரம். அதில் ஒரு நட்சத்திரம், ஒரு முனை என்னன்னா பெண்கள் விடுதலை. தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. பெண்களுக்காக களத்தில் போய் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெண் விடுதலை வந்து எதுவும் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களா? பெண் விடுதலைக்காக போராடுகிற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு அந்த கட்சிக்கு சில முரண்கள் இருக்கிறது. தலித்து மக்களுக்கு இன்னும் கொடுமை நடக்கிறது, அது வேற பிரச்சனை, அதை நம்ம பார்த்துக்கிறோம், தனியாக பேசிக்கிறோம். ஆனால் பெண்கள் விடுதலைக்கு முறையாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இருக்கா? அவன் திமுக கட்சிக்காரன்னு எல்லாரும் சொல்றேன், எல்லா பத்திரிக்காரன்னு சொன்னேன். எங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அவன் உடனே ஐயோ திமுக காரன்டா உன்னை விடக்கூடாதுன்னு விட்டாங்களா? ஏடிஎம்கே கவர்மெண்ட் காரணத்தை விட்டாங்க தெரியுமில்ல. பொள்ளாச்சி பிரச்சனை முக்கியமான ஆளு காரணம் ஏடிஎம்கே காரு. அவர் நடவடிக்கை எடுத்தாங்களா? விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் ஜாமீன் வெளியில் விட்டாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? தூக்கி உள்ளே போட்டு முங்குன்னு முங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே இருக்கிற எல்லா குற்றச்சாட்டையும், இதுக்கு மேலே என்னென்ன செய்தானோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. சொல்லுங்க, நேரம் சொல்கிறேன், நெறியாளர் அவர்களே. விஜய் கேட்க முடியும், விஜய் கல்யாணம் எழுதி கொடுத்தாத்தேன். எங்கள் ஆளுங்க ஒருத்தர் போயிருக்காரு, யார் ஆதவர்ச்சுன்னு, அவர் எழுதி கொடுத்தாத்தேன். இவரால் பேச முடியும். சொல்கிற எதார்த்தம். விஜய் எனக்கு நண்பர் தான், கேவலப்படுத்துன்னு சொல்லலை. நான் சொல்கிறேன், நான் பேசலை, உண்மை தவிர வேறு ஒன்றும் பேசலை. அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருப்பாயே, ஏதாவது பேசி கொடுங்க திமுகவை எதிர்த்து.